நண்பர்களாகி அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விளக்கம் எண்கணிதம். எண்கணிதம் அப்படிங்கிறத நம்ம நியூமராலஜி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் அறிமுகப்படுத்தி ஒரு சில அறிமுகங்களையும் சொல்ல போகிறோம். சரிங்களா? ஒரு சில பயன்பாடுகள் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். சரிங்களா? எண்கணிதம் அப்படிங்கிறது ஜோதிடம் என்று கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போது இருக்குது. சரிங்களா? இது தமிழக ஞானிகளால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா? இது ஆங்கிலேயர்கள் சொந்தம் கொண்டாடினாலுமே எப்படி இந்தியாவிலிருந்து நிறைய செல்வங்களை அள்ளி போய் அவங்க தங்களோட இது அப்படின்னு சொல்லி அங்கே மிகுந்த செல்வாக்குடைய மக்களாக இன்னைக்குமே திகழ்கிறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி செய்கிறாங்களோ அது மாதிரி இந்த எண்கணிதத்தையும் இங்கிருந்தா எடுத்து அவங்க பெருமை அடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஏதாவது இங்கே ஆதிசங்கரர் தமிழகத்தில் ஆதிசங்கரர் அப்படிங்கிறவர் தான் இதை மொழிபெயர்த்து, அதாவது இந்து முறைப்படி இந்தியாவில் உருவான வட இந்தியாவில் உருவாகி அதை தமிழில் மொழிபெயர்த்து சமஸ்கிருதத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து தமிழருக்கு பெருமை சேர்த்தவர். சரிங்களா? அது இந்தியாவில் உருவாகி தமிழ்நாட்டில் தான் இது மெயினாக அதை வெளிவந்தது. சரி, இதை ஆங்கிலேயர்கள் சொந்தம் கொண்டாடுறாங்க. சரிங்களா? ஆகவே தமிழ் முறைப்படி தான் இது இருக்குது. சரிங்களா? இது பர்ஃபெக்டாக இருக்குது. சரிங்களா? எப்படி ஜோதிடத்தை பராசரருக்கு கண்டறிந்தாரோ அதே மாதிரி ஜோதிடத்தையும் எண்கணிதத்தையும் நியூமராலஜி அப்படிங்கிறதையும் இந்திய ஞானிகள் தான் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? இந்தியாவைத்தே சேரும். தமிழ்நாட்டில் இருந்தாலும் அது இந்தியாவைத்தே சேரும். சரிங்களா? ஆக எண்கணிதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்தது தான். எந்த வித சந்தேகமும் இல்லாமல் ஏதோ ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. சரிங்களா? எப்படி 1லிருந்து 9 வரைக்கும் நவகிர எண்ணிக்கை இருக்குதோ, சூரியன், சந்திரன், செவ்வாய், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் அப்படிங்கிற நவகிரகங்கள் இருக்குதோ, அதே போல 9 எண்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகத்தையும் குறிக்கும். அந்த 9 எண்களோட முடிஞ்சது. நவகிரகங்களையும் 9 தான் இருக்குது. இதில் 9க்கு அப்புறம் 10, 11, 12 அப்படிங்கிறது எண்ணிக்கையெல்லாம் போயிட்டே இருக்கு. சரிங்களா? அதனால இந்த ஜோதிடத்துக்குமே எண்களுக்கு முடிவே கிடையாது. சரிங்களா? பல விதமான ப்ரெடிக்ஷன்கள் அப்படிங்கிறது பற்பல ஒரு 0 அப்படிங்கிறது சூனியம். சரிங்களா? எப்படி எண்களுக்கு சைபர் மதிப்பை கொடுத்து மென்மேலும் கூட்டிக் கொண்டு போகுதோ, இந்த கிரகங்களுக்கு சூன்யத்தில் இருந்ததா புதுமையான கிரகங்களும் உருவாகிட்டு இருக்குது, கண்டுபிடிக்கப்பட்டுட்டும் இருக்குது. சூன்யத்தில் அதான் இருக்குது. அதான் சைப்பரில் எண்கள் இருக்குது. அந்த சைப்பருக்கு உண்டான மதிப்பான சூன்யத்தில் கிரகங்கள் இருக்குது. சரிங்களா? அது மாதிரி சூரியனுக்கு 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்படி எண்களில் முதன்மையானது 1ஓ அது மாதிரி கிரகங்களில் முதன்மையானது சூரியன் 1. சரிங்களா? அதுக்கடுத்து 2 சந்திரன் தாயார். உங்களுக்கு தெரியும், பாரம்பரிய ஜோதிடத்தில் 1 சூரியன், 2 தாயார். செவ்வாய் சகோதரக்காரக. புதன் இளவரசன். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சரிங்களா? நவகோள்களுக்கு ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. அதே மாதிரி எண்களுக்கும் அந்த மாதிரி தான். 1 அப்படிங்கிறது சூரியன், 2 அப்படிங்கிறது சந்திரன். 1 அப்படிங்கிற சூரியன், 2 சந்திரன், 3 அப்படிங்கிறது குரு. சரிங்களா? 4 அப்படிங்கிறது ராகு, 5 அப்படிங்கிறது புதன், 6 அப்படிங்கிறது சுக்கிரன், 7 அப்படிங்கிறது கேது, 8 அப்படிங்கிறது சனி, 9 அப்படிங்கிறது செவ்வாய். சரிங்களா? இந்த நவகிரகங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது எண்களின் மூலம். சரிங்களா? இப்போ எப்படி அதாவது 7 அப்படிங்கிறத உலகத்திலேயே மோசமான எண். 7 அப்படிங்கிறத உலகத்திலேயே மோசமான என்னன்னா, இதுவே வேண்டாம்னு சொல்லக்கூடிய கேதுவோட ஒரு ஆதிக்கத்தை குறிக்கக்கூடியதை 7. சரி, கேது இதுவுமே வேண்டாம்னு சொல்லி விடுதலை செய்பவர், இந்த உலகத்தை விட்டு விடுதலையாகி போகக்கூடிய ஒரு வழியை சொல்பவர். இதுவுமே வேண்டாம் பற்றற்ற ஒரு ஞானம். உயிரோடு இருக்கும்போதே நடைபெணமாக அலைகிறதா கேதுவோட காரகம். சரிங்க? சாமியார் நடைபெணம்னா ஞானம் இருக்கு. சரிங்க? சாமியார் இதுவும் வேண்டாம், ஒரு ஆசாபாசங்கள் எதுவுமே இல்லாமல் கால் போன போக்கில் இங்கே எங்கேயோ போய் உட்காந்து ரமணர் எப்படி இருந்தார் பார்த்தீங்களா, ரமண மகரிஷி, அவர் அந்த மாதிரி தான். சரிங்களா? உண்மையான ஒரு கேதுவின் ஆதிக்கத்தில் இருந்தால் அந்த மாதிரி இருப்பாங்க. பற்றற்ற ஒரு நிலைமையில் ஆசிரமம் முதற்கொண்டு தன்னந்தனியாக இங்கே தனிமையை விரும்பிகள்.
கேது அப்படின்னா தனிச்சு தான் இருக்க விரும்புவார். யாரு கூட ஒட்ட மாட்டாங்க. கேது வந்து எத்தனை கூட்டத்துல இருந்தாலுமே, எத்தனை ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மத்தியில இருந்தாலுமே, தனக்குன்னு ஒரு ஒரு முடிவு வந்து அவங்க உள்ளுக்குள்ள வந்து ஒரு சுயமா வந்து சிந்திச்சுட்டே தான் இருப்பாங்க. அதாவது பற்றற்ற நிலை. எதிலும் ஒட்டாம வந்து இரு அப்படிங்கிறது. ஒட்டி ஒட்டாமல் இரு. அந்த மாரி தான் வந்து மனிதர்களிலும் இருக்கிறாங்க. சரிங்களா? மனிதர்களிலும் கேதுவின் ஆதிக்கம் உள்ளவர்கள் அந்த மாரி தான் இருப்பாங்க. ஒட்டி ஒட்டாமல் தான் இருப்பாங்க. ஒட்டாமல் தான் இருப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி சூரியன் முதற்கொண்டு அ சூரியன் முதற்கொண்டு சுக்கிரன் வரைக்கும். சரிங்களா? சூரியன் முதற்கொண்டு அ செவ்வாய் வரைக்கும். ஒரு எண்கள் வந்து இருக்குது. சூரியனோட எண் வந்து எதை குறிக்கும்னு சொல்லிங்கன்னா, ஆளுமை, அட்மினிஸ்ட்ரேஷன், சரிங்களா, நிர்வாக திறமை, தலைமை பண்பு, சரிங்களா, வழிநடத்தி கூட்டிச் செல்லக்கூடிய ஆற்றல், ஒரு கம்பெனியை வந்து நிர்வகிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது இருக்கு. வழிநடத்தி கூட்டிச் செல்லக்கூடிய ஒரு திறமை, ஆளும் திறமை, சரிங்களா, ஆளுமை, சரிங்களா. 2 அப்படி சந்திரன். சந்திரன் வந்து அவரோட காரகங்கள் வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியும். 2ஆம் நபர் அப்படிங்கிறது சந்திரனோட காரகம் தான். சரிங்களா. உணவு, முகம், அழகு, சரிங்களா, பாசம், பண்பு, நேசம், மகிழ்ச்சி, சரிங்களா, வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் அனைத்தையும் இருந்தாலுமே வந்து இவங்க பாதி நாள் வந்து ஒரு அறிவுள்ளவங்களா இருப்பாங்க. பாதி நாள்கள் வந்து சைக்கோவா இருப்பாங்க. சரிங்களா. அவங்களுக்கு வந்து குழப்பமாயிரும். சைக்கோத்தனத்துல வந்து இருப்பாங்க. அதனால சந்திரனோட குணங்கள் வந்து 2ல் வெளிப்படும். 3 அப்படிங்கிறது குரு. குரு எப்படி பாரபட்சமற்ற ஒரு தன்மை, தர்மம், நீதி, விசாலம், நீதி, நேர்மை, சரிங்களா, பணம், காசு, குழந்தைகள் அப்படிங்கிறதோ, அந்த 3ஆம் நம்பர் வந்து குருவின் காரகத்தை குறிக்கக்கூடியது. 3 சரிங்களா, 3, 12, 21, 30 இதெல்லாம் பிறந்தவங்க வந்து குருவின் ஆதிக்கத்தில் வந்து வருவாங்க. சரிங்களா, குருவின் ஆதிக்கத்தின் கீழ் வருவாங்க. 4 அப்படிங்கிறது வந்து ராகுவின் ஆதிக்கம். சரிங்களா, ராகு அப்படிங்கிறவர் வந்து எதையுமே ஒரு திருப்திகானவர். சரிங்களா, வாய் அப்படிங்கிறத வந்து எத்தனை வந்து வாயில போட்டாலும் வந்து எப்படி அதுக்கு வந்து வாய் மட்டும்தான் இருக்குது, உடல் இல்லையோ, எத்தனை உடல் வாயில போய்கிட்டே இருக்கு. சரிங்களா, போய்கிட்டே இருக்கு. அது மாதிரி 4 ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து எதுவுமே வந்து ஒரு திருப்தியற்ற மனநிலை தான் இருக்கு. மகிழ்ச்சியில் வந்து ஓவரா வேணும் அப்படிங்கிற போகத்தை விரும்பக்கூடியவங்களாம் வந்து இருப்பாங்க. சரி, 4ஆம் எண் அதுதான் மகிழ்ச்சி. 4 மகிழ்ச்சி தான். சுகஸ்தானம் தான் 4 பாரம்பரிய ஜோதிடத்துல. அதனால 4 அப்படிங்கிறதுக்கு வந்து முடிவில்லாத மகிழ்ச்சி. சரிங்களா, செல்வம், ஆற்றல், ஆற்றலுங்கிற அந்த செல்வம், சொகுசுகள் இதெல்லாம் வந்து 4 தான். மகிழ்ச்சி, சுகஸ்தானம் 4. சரிங்களா. அடுத்து 5 வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் உள்ள எண். 5 அப்படின்னா உங்களுக்கு புதனோட ஆதிக்கம்னாலும் தெரியும். சரிங்களா, அதாவது நகைச்சுவை உணர்வு, கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல், சரிங்களா, ஒரு சகல கலைகளிலும் வந்து நிபுணத்துவம் ஆகிறது. சரிங்களா, பேச்சு, சரிங்களா, நட்புகள், சரிங்களா, அப்புறம் வந்து ஒரு கணிதம் செய்கிறது, கணக்கு போடுறது, இதெல்லாம் புதனோட காரகத்துவம். எதையுமே உருவாக்குறது, சரிங்களா, இதுலேயுமே வந்து ஒரு நெளிவு சுழிவு சாமர்த்தியம் அப்படிங்கிறது புதனோட ஒரு குணங்களில் வரும். 5ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து 5, 14, 23, 32 இதெல்லாம் 32ல பிறக்க முடியாது. அதாவது 23, சரிங்களா. இது வந்து 5 எண் கூட்டுத்தொகை 5 வந்ததுன்னா அது புதனுடைய ஆதிக்கம். அதுக்கடுத்தது வந்து புதனுக்கு அடுத்தது வந்து 5க்கு அடுத்தது 6 வந்து சுக்கிரனுடைய எண். 6 சுக்கிரனுடைய எண் அப்படின்னா வந்து இவங்களோட யாருமே வந்து எத்தனை இருந்தாலுமே அனுபவிக்க முடியாது. சரிங்களா, சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த 6, 15, 24 இதெல்லாம் பிறந்தவங்க சுக்கிரனுடைய ஆதிக்கத்தின் கீழ் வருவாங்க. இவங்களோட வந்து யாருமே வந்து ஒரு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு காதல் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு காமம் பண்ணுறதா இருந்தாலும், எதாக இருந்தாலும் இவங்களை மாதிரி யாருமே அனுபவிக்க முடியாது. 6 ஆதிக்கத்தின் கீழ் உள்ளவர்கள். சரிங்களா, ஆசாபாசங்கள், போகங்கள், மகிழ்ச்சி, நளினம், சரிங்களா, அழகு உணர்ச்சி இதெல்லாம் வந்து அதிகம் உள்ளவர்கள். சரிங்களா, 6 ஆதிக்கத்தின் கீழ் வருவாங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கத்தின் கீழ் வருவாங்க. அடுத்து 7 இப்போ நாங்கள் சொன்னவங்களுக்கு கேதுவினுடைய ஆதிக்கம், பற்றற்ற நிலை, பரதேசம், சரிங்களா, அனைத்து இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. சரிங்களா, அதான் உலகத்திலே வந்து கேதுவோடைய எண் 7 தான் வந்து 7ல் பிறந்தவங்களுக்கு தான் வந்து இதுவுமே வந்து எதுவுமே ஒரு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகக்கூடிய ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு பிறவியை வந்து ஆராய்பவர்கள். சரிங்களா, 7 அதனால வந்து 7ன் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தாலே எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் எளிதில் வாய்க்காது. சரிங்களா, அடுத்தது 8 வந்து சனியின் ஆதிக்கத்தின் கீழ் வருவது. சரிங்களா, 8ஆம் தேதி பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து போராட்டமாக தான் இருக்குது.
சரிங்களா. அதாவது கர்மாவை அனுபவிப்பதற்காக வந்தவர்கள் அவர்கள் இவர்கள். சரிங்களா. அதாவது இவர்கள் வந்து கர்மாவை அனுபவிப்பதற்காக. அந்த கர்மா வந்து நீங்கிருச்சுன்னா இதோட பிறவி இல்ல. சரிங்களா. கர்மாவ வந்து அது 8ல் பிறந்தாலே 8, 17, 26 இதில பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து கர்ம இதோட முடிஞ்சுது. சரிங்களா. அதனால அடுத்துக்கு வந்து பிறவி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சரிங்களா. கர்மாவை கழிப்பதற்காக பிறவி எடுத்தவர்கள் போராட்டமா தான் இருக்கு. 8ல் பிறந்தவங்களுக்கு வந்து எதுவுமே போராட்டம் தான். சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வந்தவர்கள், உதித்தவர்கள். அதனால இவங்களுக்கு வந்து சனியோடைய ஒரு தாத்பரியங்கள்லாம் வந்து நிறைந்தவங்களா இருப்பாங்க. அதுக்கடுத்து 9 வந்து செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர். சரிங்களா. 9ஆம் நம்பர் 9, 18, 27 இதெல்லாம் பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து ஆதிக்கம் வந்து வரும். செவ்வாய் பகவான் வந்து ஆதிக்கத்தில் வந்து வருவாங்க. அதாவது செவ்வாய் தைரிய வீரியமா இருப்பாங்க. சரிங்களா. இதுங்க வந்து எதுவுமே வந்து ஒரு கமாண்டர் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் இருப்பாங்க. சரிங்களா. இது வந்து ஒரு அதிகாரத்தின்மை, அடக்கியாளும் திறமை அப்படிங்கிறது வந்து இவங்ககிட்ட வந்து இருக்கு. சரிங்களா. இதுவுமே வந்து கீழ்ப்படிய வைக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கு. ஹிட்லர் முதல் கொண்டு சரிங்களா. ஹிட்லர் முதல் கொண்டு அதாவது நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் வரைக்குமே எடுத்துக்கலாம். சரிங்களா. அதாவது அப்படி ஒரு மனிதர், இப்படி ஒரு மனிதர். ஆனால் 2 பேருமே வந்து ஆதிக்கத்தை செலுத்துபவர்கள் தான். சரிங்களா. அவர் எந்த மாதிரி ஆதிக்கத்தை செலுத்தினாரு, இவர் எந்த மாதிரி ஆதிக்கத்தை செலுத்துறாரு, 2 ஆப்போசிட். அதனால இந்த மாதிரி ஆதிக்கம் உள்ளவர்கள் அனைத்தையும் வந்து செவ்வாய் பகவானோட ஒரு ஆளுமையில் வருபவர்கள் தான், பிறந்தவர்கள் தான். சரிங்களா. அப்புறம் வந்து பிறவி எண், அதாவது பிறவி எண் அப்படிங்கிறது வந்து நம்ம பிறந்த தேதி. விதி எண் அப்படிங்கிறது வந்து இந்த 3ஓட கூட்டுத்தொகை. சரிங்களா. பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், இந்த 3இன் கூட்டுத்தொகையில வந்து விதி எண். பிறவி எண் அப்படிங்கிறது வந்து 5, அதாவது பிறந்த தேதி. சரிங்களா. ஒருத்தர் வந்து 5/12/1980 பிறந்திருக்காரு அப்படின்னா இவருக்கு வந்து பிறவி எண் அப்படிங்கிறது வந்து 5. பிறவி எண் அப்படிங்கிறது 5. இவரோட விதி எண் அப்படிங்கிறது வந்து 5/12/1980. இந்த 3 ப்ளஸ் பண்ண அந்த நாள், இந்த 3 ப்ளஸ் பண்ணா வந்து எந்த எண் வருதோ அது வந்து விதி எண். இந்த பிறவி எண் வந்து விதி எண் நோக்கி தான் போகும். அதாவது பிறப்பு, சில பிறப்பின் ஒரு ஆரம்ப ஒரு முடிவுகள், பிறப்பின் ஆரம்ப பலன்கள், இதை வந்து முடிவான விதி எண், அந்த விதி என்னவோ, அந்த விதியோட எண் என்னவோ, அந்த எண்ணோட தன்மைகள் என்னவோ அதை நோக்கி தான் போகும். அது பிறந்தது வந்து இவங்க விதி எண் 5. 5னா புதன். சரிங்களா. இப்போ சொன்னாங்க உங்களுக்கு 5னா புதன். 5னா புதன்னா 5 பிறந்ததுல இருந்து நல்லா ஒரு படிப்பு கிடைக்கி, இவருக்கு நல்ல ஒரு கணிதம் போடுவார், நல்லா நகைச்சுவை இருப்பார், ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட வந்து கலகலன்னு துருதுன்னு இருப்பார், நகைச்சுவை உணர்வோடு கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு தன்மையான இதுலேயுமே வந்து நிபுணத்துவமாக வந்து ஒரு நல்ல ஒரு பண்புள்ளவராக, நல்ல ஒரு டேலண்டான பர்சனாக, நாலேஜபிள் உள்ளவராக வந்து இவர் இருப்பார். இவர் 5 விதி எண்ணும் 5 தான் வருது. சரிங்களா. பிறவி எண்ணும் 5, விதி எண் 5 அப்படிங்கிறதுனால இதில் வந்து எந்த குறையும் இருக்காது இவருக்கு. அதாவது தசாபுத்திகளுக்கு ஏற்ப சில மாறுபாடுகள் வந்து இருக்குமே ஒழிய அது வந்து அதாவது ஒரு ஆன்ம ரீதியாக ஒரு அடிநாதமாக வந்து இது புதனோட தன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆயுள் வரைக்கும் வந்து இயங்கிட்டு இருக்கு. எந்த தசாபுத்திகள் வந்தாலுமே அது வந்து எங்களுக்கு இயங்கிட்டா இருக்கு. இந்த பேரும் புகழில் இந்த ஒரு கிரியேட்டிவிட்டியான தன்மைகள், சகல கலைகளில் தேர்ச்சி அப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் வந்து இவங்களுக்கு எந்த மாற்றமே இருக்காது. சரிங்களா. அதே வந்து பிறவி எண் 7. சரிங்களா. பிறவி எண் 7 அப்படின்னா கேதுவோடைய ஆதிக்கம். விதி எண் 1 அப்படின்னா வந்து பிறக்கும் போது வந்து இவங்களுக்கு வந்து பிறகு முதல் இள வயதில் எல்லாம் வந்து ஒரு கேதுவின் ஞானத்தில் இருப்பாங்க. அதாவது சின்ன வயசா இருந்தாலுமே ஒரு பெரிய மனித தன்மை, ஒரு சாமியார் மாதிரி பேசுவாங்க. சின்ன குழந்தைகளும் அந்த சின்ன குழந்தைய வந்து எதுவுமே வேண்டாம், இன்னும் வாழ்க்கையில அனைத்துமே ஒரு இறப்பை நோக்கி தான் போகுது அப்படின்னு சின்ன வயசுலயே தத்துவம் பேசுவாங்க. சின்ன வயசு 7 ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். ஆனா விதியன் வந்து 1 இருந்தது அப்படின்னா இந்த 3 கூட்டுத்தொகை, அதாவது பிறந்த தேதி, மாதம், வருடம், இந்த 3 கூட்டுத்தொகையை கூட்டி 1 வந்தது அப்படின்னா இதுவும் சூரியனுடைய ஆதிக்கம். முதல்ல இப்படி பேசினாலுமே இவங்க போக போக அரசியலில் ஈடுபட்டு இவங்களுடைய ஞானம் அப்படிங்கிறது கேது, 7 அப்படிங்கிறது கேது. அதனால வந்து இவங்களுடைய ஒரு ஞானத்தால் அரசியலில் வந்து அரசியல் ஞானம் வந்து கிடைத்து, அதாவது அதிகாரம் செய்யக்கூடிய நாட்டையும் ஆளக்கூடிய திறமையோடு, அதாவது கம்பெனியை ஆளக்கூடிய திறமையோடு, ஒரு 4 பேர்த்த வழிநடத்தி கூட்டி செல்லக்கூடிய ஒரு ஆற்றலோடு இவங்க நிர்வாகிக்கும் திறமை, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற லெவலில் வந்து இவங்க வந்துருவாங்க. அது பிறவியின் 7, விதி எண் 1 அப்படின்னா. சரிங்களா. ஆரம்பத்தில் வந்து சாதுவாக இருந்தாலும் போக போக வந்து இவங்களுக்கு வந்து அரசனை போல் திகழ்வாங்க. சரிங்களா.
அதை பிறக்கும்போது ஆண்டி மனப்பான்மை இருந்தாலும் போக போக அரச மனப்பான்மை வந்துடும். சரிங்களா? அதுக்கடுத்து 1-7 இதே வந்து ஆப்போசிட்டாக போட்டோம்னா வந்து பிறக்கும்போது சூரியன் பிறக்கும்போது வந்து இவங்களுக்கு வந்து அனைத்துமே வந்து சூரிய குணங்கள், அதாவது அனைத்துமே வந்து கிடைத்து நல்ல வசதியான குடும்பத்தில், நல்ல பேரும் புகழும் உள்ள குடும்பத்தில், தந்தை நல்லா ஒரு பேரும் புகழ் உள்ள ஒரு குடும்பத்தில், பேரும் புகழும் வாய்ந்த ஒரு தந்தையால் வந்து அந்த குடும்பத்தில் இவர் பிறந்திருந்தாலே வந்து ஒரு சின்ன வயசுல எதுக்குமே தடை இல்லை. சரிங்களா? ஆனா போக போக கடைசியில் அனைத்தும் முதலிட்டுவாரு. எத்தனை செல்வம் தான் அனைத்தையும் முதலிட்டு கேதுவின் மனப்பான்மையில் போயிடுவார். எதுவுமே வேண்டாம், பற்று வாழ்க்கை ஒண்ணுமில்லை, பரதேசம் போயிடுவார். வாழ்க்கையில இன்று இருக்குது, வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, இந்த வாழ்க்கை அனைத்தும் வந்து மாயமானது, எட்டு மாயைகள் சூழப்பட்டுள்ளீர்கள் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணி செய்வார்கள். ஏன்னா கேது வந்து கேது புத்தர் மாதிரி செயல்படுவார்னு வச்சுங்களேன். புத்தர் எப்படி ஆரம்பத்தில் வந்து வசதியான ஒரு பெரும் செல்வ குடும்பத்தில் பிறந்தாரோ, அரச குடும்பத்தில் பிறந்தாரோ, அனைத்து முதலீடு கடைசியில வந்து தன்னோட முடியை கூட வெட்டி எரிஞ்சுட்டு அவர் ஞானம் கிடைக்கிற போதுக்காக போதி மரத்தடியில் உட்காந்து இன்னும் வேண்டாம் உதவி நாலு பேத்துக்கு வந்து போதனை கொடுத்தாரு. சரிங்க, அந்த மாதிரி ஆகிடுவாங்க. சரி, 1-7 அப்படின்னா இந்த மாதிரி தான். சரிங்களா? அனைத்துமே வந்து எண்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து பின்புலமாக வந்து இயங்கிட்டு இருக்கு. எதான் தசாபதியில் வந்தாலும் எண்கள் வந்து பின்புலத்தில் வந்து இயங்குது. தசாபதிகள் போயின்னு சொல்ல முடியாது, அது வந்து பாரம்பரிய ஜோதிடம், அது மொத்தம் அறிவியல் விஞ்ஞானம், அது இது வந்து விஞ்ஞானம் தான். சரிங்களா? அப்புறம் வந்து இத்தோடு வந்து இந்த நவ கிரகங்களுக்கு வந்து இந்த 9 எண்களுக்கு வந்து எந்த எண்களில் பிறந்தா எந்த ஒரு நம்பர் வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்க அப்படிங்கிறது நான் விளக்கம் சொல்ல போறேன். அதாவது வந்து 1ஆம் நம்பர் 1, 10, 19, 28 இதெல்லாம் வந்து சூரியனுடைய ஆதிக்கமுடைய எண். சரிங்களா? 1, 10, 19, 28 இந்த எண்களில் பிறந்திருந்தா வந்து இவங்களுக்கு வந்து 41 அப்படிங்கிற எண் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண். அதிர்ஷ்டம்னா எந்த அதிர்ஷ்டத்தையுமே குறிக்கும். சரிங்களா? லாட்டரி யோகம், ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல வெற்றியாகக்கூடிய ஒரு 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 பலனை எதிர்பார்த்து போவது, ஒரு ஒரு காரியத்தில் வந்து வெற்றி பெறுவதற்காக இறங்குவது, ஒரு போட்டி, ஒரு பந்தயம், ஒரு ரிசல்ட்டு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த 41 அதிகமாக ஆக்டிவ் பண்ணாங்கன்னா நடக்கும். சரிங்களா? அனைத்து வெற்றிகளையும் வந்து பெற்றுக் கொடுக்கும். அது சந்திரன் 2, 11, 20, 29. சரிங்க, இதெல்லாம் வந்து சந்திரனுடைய ஆதிக்கமுடைய எண். 9, 2 கூட்டிங்கன்னா 11, 1, 1, 2. அதே மாதிரி 20 சைபருக்கு மதிப்பு இல்லை, 2, 20 சந்திரனுடைய எண். 1 1 கூட்டிங்கன்னா வந்து 2. அதே மாதிரி 2, 2 தான். அதனால சந்திரனுடைய ஆதிக்க உடைய எண்களுக்கு வந்து 51 வந்து லக்கி நம்பர். சரிங்களா? அதுக்கடுத்து குருவின் ஆதிக்கமுடைய 3, 12, 21, 30. சரிங்களா? 3, 12, 21, 30. இது வந்து இந்த 4 எண்களும் வந்து குருவினுடைய ஆதிக்கமுடைய எண்கள். இந்த 4 எண்களுக்கு வந்து லக்கி நம்பர் அப்படிங்கிறது 45. சரிங்களா? அதுக்கடுத்து ராகுவின் ஆதிக்கமுடைய 4, 13, 22, 31. சரிங்களா? 31 கூட்டுத்தொகை 31 கூட்டினீங்கன்னா 3 1 கூட்டினீங்கன்னா 4. இந்த 4 எண்களுக்கு வந்து 4 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் வந்து 42. சரிங்களா? அதுக்கடுத்து புதனுடைய 5, 14, 23, 32. இந்த 4 எண்களுக்கு வந்து இந்த 4 தேதிகளில் பிறந்திருந்தால் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் வந்து 51. சரிங்களா? அதுக்கடுத்து சுக்கரனுடைய 6, 15, 24, 20, 33. சாரி 33. 6, 15, 24, 33. இந்த 33 அப்படிங்கிறது வந்து 3 வராது, அது 31 வரைக்கும் தான் இருக்கு தேதி. இருந்தாலும் வந்து ஒரு கணக்காக நான் இதில் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி புதனுடைய எண்ணம் அதுக்கு 32 சொல்லியிருக்கிறேன். ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து 31 வரைக்கும் தான் தேதி இருக்குது. ஆனால் 32 அப்படிங்கிறது நான் இது அதிர்ஷ்டம் தரக்கூடியதுதான் எழுதியிருக்கிறேன். இந்த எண்ணை வந்து இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா, அதாவது இந்த 32 வச்சுக்கலாம். அதாவது 5 அப்படிங்கிறது பிறந்தே தெரியலன்னா சரிங்களா? இவங்களுக்கு வந்து விருப்பம் 5 வந்து இருந்ததுன்னா இவங்க 5ஆம் தேதி பிறந்தாங்கன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? இவங்களுக்கு 5 அப்படிங்கிறதுலாம் வந்து அதிகமாக தாக்கம் கொடுக்குது. ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து 51 தான். சரிங்களா? 32 அதாவது பிறந்தே 5, 14, 23, 36 தேதி இல்லை. இது ஒரு சாம்பிளுக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? 32 உங்களுடைய ஒரு லக்கி நம்பராக வச்சுக்கலாம். லக்கி நம்பர் இருந்ததுன்னா உங்களுடைய எண் வந்து 32 இது ஒரு முக்கியமான மொபைல் நம்பர்லாம் வந்திருந்தது அப்படின்னா அவங்களும் நீங்களும் வந்து 51 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றிகளை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி கேதுக்கு வந்து இந்த மாதிரி 34 எழுதியிருக்கிறேன். சரிங்களா? சனிக்கு 35 எழுதியிருக்கிறேன். செவ்வாய்க்கு 36 எழுதியிருக்கிறேன். சரிங்களா? இந்த தேதி வந்து 33 முடிஞ்சுது. சரிங்களா? ஆனால் வந்து கேது வந்து 7, 16, 25. சரிங்களா? 34 அப்படிங்கிறதுமே தேதி இல்லை, இது ஒரு நம்பரை எடுத்துக்கங்க. சரிங்களா? இது ஆகிய எண்களுக்கு வந்து 42 வந்து லக்கி நம்பர். சுக்கரனுக்கு அதே மாதிரி 42 லக்கி நம்பர். சுக்கரன் 6, 15, 24, 32. சரிங்களா? அதே மாதிரி சனி 8, 17, 26. இந்த தேதிகளில் பிறந்தவங்க சனியின் ஆதிக்கமுடையவர்கள். 35 அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துங்க. ஒரு இது வந்து ஒரு 35 அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு
உங்களுக்கு பிடிச்ச நம்பராக இருக்கலாம். அல்லது வந்து உங்களுடைய உங்களுக்கு ஜாதகம் இதெல்லாம் ஒன்றும் தெரியல அப்படின்னா 35 உங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு எண்ணு, ஒரு முக்கியமான ஒரு இதெல்லாம் வந்து 35ல எனக்கு அமைஞ்சிருக்குது. மொபைல் நம்பரு, அந்த மாரி ஒரு அக்கவுண்ட் நம்பரு, இந்த மாரி பாஸ்வேர்ட் எல்லாம் வந்து 35ல வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னா, நீங்களும் வந்து பிறவியின் அதைவே எடுத்து நீங்களும் வந்து 50 வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி செவ்வாய் 8, 14, 26, 35 இதுக்கு வந்து சனியோட அந்த சனியோட நம்பரு. இதுகளுக்கு வந்து 51 வந்து லக்கி நம்பர். செவ்வாய் ஆகிய 9 செவ்வாயினுடைய 9, 18, 27 இதுகளுக்கு வந்து 41. சரிங்களா? 36 அப்படிங்கிறது நீங்க கணக்கில் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 41. சரிங்களா? 41 நம்பர் வந்து லக்கி நம்பர். இந்த எண்களுக்கு எல்லாமே வந்து இந்த நம்பர்கள் தான் வந்து லக்கி நம்பர்ஸுங்க. அதாவது இந்த 32 சரிங்களா? அந்த 34, 35, 36 இந்த இது மட்டும் நீங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். மற்றவங்க எல்லாம் 31ஓட வந்து அதாவது ஆங்கில தேதி வந்து முடிஞ்சது. சரிங்களா? அதனால வந்து இந்த எண்களுக்கு மட்டும் நீங்க வச்சுக்கங்க. மீதமுள்ளவர்கள் வந்து உங்களுக்கு அந்த 32 அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமான ஒரு எண்களா வந்து ஒரு எதுவுமே அமைஞ்சிருந்ததுன்னா, நீங்களும் வந்து இந்த எண்களையும் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இவைகள் தான் வந்து உங்களுக்கு லக்கி நம்பர்ஸ். 1லிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு இதுதான் வந்து லக்கி நம்பர்ஸ். இதை வந்து நீங்க காலையில குளிச்சுட்டு சரிங்களா? ஆள்காட்டி விரல். அதாவது 5 விரல்ல அதாவது 5 விரல் 5 விரல் அப்படிங்கிற பஞ்ச விரல்கள்ல வந்து இதுவும் சுக்கிரனுடைய விரல். இது வந்து குருவினுடைய விரல். இது வந்து சனியினுடைய விரல். மோதிர விரல் அப்படிங்கிறது சூரியனுடைய விரல். சுண்டு விரல் அப்படிங்கிறது புதனுடைய விரல். சரிங்களா? இது வந்து சுக்கிரமேடு. இது வந்து குருமேடு. சரிங்களா? குருமேட்டில் வந்து நீங்க எழுதணும் இந்த எண்களை. அதாவது 1, 10, 19, 22 நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இந்த 41 அப்படிங்கிறத குருமேட்டில் இந்த இடத்துல எழுதணும். சரிங்களா? இந்த இடத்துல எழுதிட்டு டெய்லி குளிச்சுட்டு காலையில் நினைச்சீங்க இந்த 41 அப்படிங்கிறது என்ன இருந்தாலும் நீங்கள் அந்த தேதியில் பொறுத்தவங்களும் அந்த எண்ணை வந்து நீங்கள் இந்த குருமேட்டில் எழுதிட்டு 30 நாள் தொடர்ந்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் ஆர்வமாகும். அதுக்கு உண்டான அறிகுறிகள் தெரியும். சரிங்களா? இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அதாவது வந்து நீங்கள் தசாபுத்திகள் அது உங்களுக்கு கை கொடுக்கலினாலுமே கை கொடுத்தாலுமே இந்த எண்களை நீங்கள் எந்தெந்த தேதிகளில் பிறந்திருக்கீங்களோ அந்த அந்த தேதிகளுக்கு உண்டான எண்களை நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உருவாகும். நீங்கள் நினைச்சது வந்து அதாவது நன்மையான ஒரு எண்கள், நன்மையான ஒரு நிகழ்ச்சிக்காக, நன்மையான ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் எது நினைச்சீங்களோ அது வந்து நடக்கும். அது உங்களுக்கு லக்கு கொடுக்கும். சரிங்களா? அது நன்மையான வழியோ தீமையான வழியோ லக்கானாவது கொடுக்கும் இந்த எண்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. சரிங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பை சந்திக்கலாம். சரிங்களா? எண்களை இது வேணால் அடுத்த நம்ம தொடர்ச்சியை வந்து நான் விளக்க போகிறேன். சரிங்களா? இதுக்கு தொடர்ச்சியை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுனாலுமே நியூமராலஜி பார்க்கணுனாலுமே பிரசன்னம் பார்க்கணுனாலுமே கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் உங்களை விவரங்கள் கொடுத்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பிரச்சனை வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க மிஸ், நன்றிங்க.